இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு ஒரு வசனத்தோட நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். இந்த வசனத்துல நம்ம பார்க்குறோம், நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். உக்கிரானக்காரர் அப்படின்னா ஒரு பொறுப்புள்ள அதிகாரின்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்க பகிர்ந்து கொடுக்க வேண்டும். தேவன் உங்களுக்கும் எனக்கும் நிறைய வரங்களை கொடுத்திருக்கிறார். அதை நல்ல நேரத்தில் மட்டும் நம்ம பயன்படுத்தாமல் நம்முடைய கஷ்டமான நேரத்திலையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அதை எப்படி பயன்படுத்துவது, அதுதான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் நமக்கு தந்திருக்கிற வரம் அப்படிங்கிறத இந்த பாடல் வரிகள் நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. தேவன் நமக்கு நிறைய திறமைகளை தந்திருக்கிறார், வரங்களை தந்திருக்கிறார். அதை நம்முடைய கஷ்டமான நேரத்தில் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், மற்றவங்களுக்கும் அதை எப்படி பயன்படுத்தணும், அதை தான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நிக்சன் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்களுக்கு பாட்டு பாடுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய கஷ்டமான நேரத்தில் அந்த திறமையை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக கேரளாவை சேர்ந்தவன். கோயுள்ளின்னு ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான் நான். சின்ன வயசில் நான் என்னோட தாத்தா பாட்டியோட தான் இருந்தேன்.
நான் என்னோட அம்மா அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணேன். அவங்க தங்களோட வேலையின் காரணமாக வட இந்தியாவில் இருந்தாங்க. இதனால எனக்கு சில போராட்டங்கள் இருந்துச்சு. எனக்கு இருட்டை பார்த்தாலே ரொம்ப பயமாக தான் இருக்கும். அந்த பயம் எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நைட்டு நடக்கிறதுங்கிற சிச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுச்சு. எனக்கு ஒரே ஒரு விருப்பமான விஷயம் என்னன்னா மியூசிக் தான். நாங்கள் சர்ச்சுக்கு போவோம். சர்ச்சில் கொயர் இருக்கும். சொல்லப்போனால் ஒரு நாளும் கொயரில் பங்கு பெற என்னைய செலக்ட் பண்ணவே இல்லை. படித்து முடிச்சதுக்கப்புறம் என்னை டெல்லிக்கு அனுப்பி வச்சாங்க. டெல்லியில் சர்ச்சில் கதீட்ரலில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஏன்னா அதில் ஆண் பாடகர்கள் இல்லவே இல்லை. அப்போ நீங்கள் போய் பாடுங்கன்னு ஒருத்தர் சொன்னாங்க. சர்ச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பாடின விதத்தை பார்த்து மக்கள் என்னை பாராட்டினாங்க. அது எனக்கு ரொம்ப உற்சாகமானதாக இருந்துச்சு. இந்த பாட்டை பாடினது மூலமாக தான் எனக்கு ஒரு பெண் கிடைச்சாங்க. அந்த பெண் தான் என்னோட வாழ்க்கை துணையானாங்க. எங்கள் ஊரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்ஃபுக்கு தான் போய் அங்கே வேலை பார்த்து சம்பாதிக்கணும்னு யோசிப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கும் சவுதி அரேபியாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போது மெடிக்கல் கிளியரன்ஸ் ஒன்று வாங்க வேண்டி இருந்தது. நாங்கள் அங்கே போய் நின்று டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா 3வது நாள் பாஸ்போர்ட்டில் பின்னாடி 2வது பக்கத்தில் ஸ்டிக்கர் ஒட்டி HIV பாசிட்டிவ்னு எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. அப்போ தான் இந்த HIV வந்திருந்துச்சு. மக்கள் என்ன ஒரு HIV பாதிக்கப்பட்டவனா பார்க்குற அந்த பார்வை என்னை ரொம்பவே வேதனைப்படுத்த ஆரம்பிச்சிச்சு. என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு எப்பவுமே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னோட சொந்த வாழ்க்கையை நானே பாழாக்கிட்டேனோன்னு நினச்சேன். இது எப்படி வந்துச்சுன்னு ஒன்றுமே தெரியல. வீட்டுக்கு போய் என் மனைவியை பார்த்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். நான் தேவனோட வேலை நம்ம வாழ்க்கையில் எப்படி வருதுங்கிறது என்னோட மனைவி எனக்கு சொன்ன பதிலில் இருக்கு. அதாவது ஒருவேளை உங்களுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னா ஒரு 6 வருஷம் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கலாம். உங்களுக்கு இருக்குன்னா எனக்கும் தான் இருக்கும். நம்ம குழந்தைங்கள பெற்றுக்க வேணாம், நம்ம சந்தோஷமாக வாழலாம். 15-20 நாள் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கழிச்சது ரொம்பவே ஒரு மாற்றத்துக்குரிய நேரமாக இருந்துச்சு. ஆஃபீஸில் நான் தகவல் சொன்னப்போ நிக்சன் இன்னொரு கலந்தாய்வுக்கு நாம் போகலாமான்னு அவங்க சொன்னாங்க. அப்போ எலைசா டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லப்படுற டெஸ்ட்டுக்குள்ளே நான் போனப்போ அவங்க என்னை தேசிய தொற்றுநோய் பிரிவு பகுதிக்கு அனுப்பி வச்சாங்க. அவங்க என்னோட ரத்தத்தை எடுத்தாங்க. 1 மாதம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. 5 தடவை ரத்தத்தை பரிசோதனை செஞ்சாங்க. அதாவது 25,000 ரூபாய் உள்ள அந்த பொருளை எனக்காக அவங்க இலவசமாக பயன்படுத்தி எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதாவது நெகட்டிவ்னு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நான் வீட்டுக்கு போய் என் மனைவி கிட்ட சொன்னேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஜெபம் செஞ்சோம். ஜெபம் செஞ்சுக்கிட்டே நாங்கள் இருந்தோம். இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவம் எங்கள் 2 பேர்த்தையும் நம்பிக்கையில், உறுதியான நம்பிக்கையில் கொண்டு வந்துச்சுன்னு நிச்சயமாக சொல்லணும். தேவனுக்கு நன்றி சொல்றது என்னோட நோக்கமா மாறிடுச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி பாடல்களை எழுத வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலாம். நானும் என்னோட மனைவியும் எங்களோட தசம பாகத்தை சேர்த்து ஒவ்வொரு கேசட்டாக தயாரிக்க நாங்கள் தொடங்கினோம். எங்களோட நோக்கம் என்னென்னா கேசட்டை விற்கணுங்கிறது கிடையாது. சிடியை ரெடி பண்ணி நாங்கள் சர்ச்சில், காலேஜுகளில் நன்கொடையாக தரணுங்கிறது தான். 450 பாட்டுகளை கேட்டு, அதாவது கவிதைகளை கேட்டதுக்கப்புறம் 150 பாட்டுகளை நாங்கள் ரெடி பண்ணோம். நிறைய பேர் இந்த பாட்டுகளை கேட்டு தேவனுக்கு இன்னும் பக்கத்தில் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்குள்ள மாற்றம் நிறையவே ஏற்பட்டிருக்கு. மறுரூபம் வந்திருக்கு. കഥനത്തിൻ ഗദ്ഗദങ്ങൾ അകലുന്നു, കഥനത്തിൻ ഗദ്ഗദങ്ങൾ. ஏசாயா 49:16 இப்படி எழுதியிருக்கு, உங்களோட பெயர் என்னோட கையில உள்ளங்கையில எழுதப்பட்டிருக்கு. அதாவது செதுக்கப்பட்டு இருக்கு. செதுக்கப்பட்டு இருக்குன்னா அதை அழிக்கவே முடியாதுன்னு அர்த்தம். அவர் எழுதி வச்சிருக்காரு, நான் உன்னை கவனிச்சுக்குவேன். என் வாழ்க்கையில அவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு, அது எல்லாத்துக்கும் கண்டிப்பா வரும். ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருந்த ஆண்டவர் என்ன, தேவன் என்ன என் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்தாரு. பிரச்சனையில ஒரு தீர்வு இருக்கு. தேவன் எப்போ நம்மளோட 4 பக்கமும் ஒரு சுவரை எழுப்பி வச்சிருக்காரு. பிரச்சனையை பற்றி கவலைப்படாதீங்க. பிரச்சனை இருக்கும்னா அதுக்கான தீர்வு அங்கே தான் நிச்சயமா இருக்கும். நம்பிக்கையோட இருங்க. நன்றி நிக்சன், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி.
ஒரு கஷ்டமான நேரத்திலேயும் உங்களுடைய திறமையை நீங்கள் எப்படி பயன்படுத்துனீங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கஷ்டமான நேரத்தில் நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையை வைக்க வேண்டும். தேவன் நமக்காக தந்திருக்கிற வரங்களை நாம் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்ம கஷ்டமான நேரத்தில், அதாவது உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும், நீங்கள் அதை உங்களுடைய சந்தோஷமான நேரங்களில் பயன்படுத்துவீங்க. ஆனால் உங்களுடைய கஷ்டமான நேரத்தில் அதை பயன்படுத்துறீங்களா? இல்லை. ஜெபிக்கணும். ஆனால் உங்களுடைய கஷ்டமான நேரத்தில் என்னால் ஜெபிக்கவே முடியலை, துதிச்சு பாட முடியல. கர்த்தர் உங்களுக்கு நிறைய திறமைகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய கடினமான நேரத்தில் அதை உங்களுக்கு பயன்படுத்த முடியுதா? ஆனால் அந்த மாதிரி நேரத்திலையும் நாம் நம்முடைய திறமைகளை, வரங்களை கர்த்தருடைய ஊழியத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். உங்களுக்காக பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 1, 4 மற்றும் 5. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு முன்மாதிரியை இதுவரைக்கும் நான் பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. இந்த வசனங்களில் நம்ம பார்க்குறோம். அவருடைய கடைசி வேலையை நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் அவருக்கு தெரியும் சிலுவை பாதையில் போக போகிறாரு, மக்கள் எல்லாரும் அவரை அவமானப்படுத்த போகிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட போகிறாரு, எல்லாமே அவருக்கு தெரியும். தெரிந்த பிறகும் கூட அவர் இந்த செயலை செய்கிறாரு. இயேசுவுக்கு எல்லா அதிகாரமும் இருந்தும் கூட அவர் தன்னை தாழ்த்தினார். சீஷர்களுடைய கால்களை அவர் கழுவுறாரு. அது மட்டும் இல்லை, போஜனத்தை விட்டு எழுந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது நம்முடைய அந்த சௌகரியமான அந்த நிலையிலிருந்து அவர் வெளியில் வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்னைக்கு உங்ககிட்டையும் திறமைகள் இருக்குது, ஊழியம் செய்யக்கூடிய, ஜெபம் செய்யக்கூடிய, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த திறமைகளை, வரங்களை தேவன் உங்களுக்கு தந்திருக்காரு. அப்படின்னா நீங்கள் உங்கள் சாப்பாட்டிலிருந்து எழுந்திருக்கணும். அதாவது உங்களுடைய அந்த சௌகரியமான நிலையிலிருந்து நீங்கள் வெளியில் வாங்க. வந்து நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. உங்களுடைய வரங்களை, உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. உங்களுடைய கடினமான நேரத்தில் உங்களுடைய திறமைகளை மற்றவர்களுக்காக பயன்படுத்துவது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் நிச்சயமாக உங்களால் அது செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிற வசனத்தை நம்ம பார்க்குறோம். அவருடைய பலத்தினால நம்மளால் செய்ய முடியும். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு கேரளாவிலிருந்து ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு நீங்க உங்களோட வாழ்க்கையில சமாதானத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நீண்ட காலமா ஒரு திருப்பு முனைக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆல் இந்தியாவோட பிரேயர் லைன் டீம் டிசம்பர் 7th and 17th மதியம் 3 மணிக்கு CBN இந்தியா யூடியூப் சேனல்ல நேரலையில ஜெபம் செய்ய போறோம். நீங்க ஜெபத்துல கலந்துக்கிட்டு ஜெபத்தின் மூலமா வலிமையை பெறுங்க. கிறிஸ்துமஸ் காலம் வந்துவிட்டது. மேலும் சர்ச் கோயஸின் கான்சர்ட் உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பிராந்திய மொழிகளின் பாடல்களின் பரிசுகளை கொண்டு வருகிறது. இந்த கிறிஸ்துவ இசை பரிசுகளை உங்களுக்கு பிரியமானவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தேசிய டிவி சேனல் மற்றும் சமூக ஊடகத்தில் எங்களுடன் இணையுங்கள். கிறிஸ்துமஸ் பெருநாளின் பெரிய ஹிட்ஸ் பாடல்கள் இந்த மாதம் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில்.
வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இடைவேளையில் நீங்கள் பார்த்தது மாதிரியே நம்ம லைவ் ப்ரேயராக பண்ண போகிறோம். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் 17ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு நம்ம லைவாக ப்ரேயர் பண்ண போகிறோம். மறக்காமல் நீங்கள் எங்கள் கூட இணைந்து ஜெபிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களில் நம்ம சோர்ந்து போகாமல் தேவனிடத்தில் நம்ம எப்படி நம்பிக்கையாக இருக்கணும், அவர் கொடுத்த வரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். கேரளாவில் பிரபலமான PU தாமஸ் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய கஷ்டமான நேரத்தில் தேவனுடைய கிருபையை இவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். PU தாமஸ் ஒரு ஏழ்மையான கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். தன்னுடைய கடினமான சூழ்நிலையிலும் கூட தன் நண்பர்களுக்கு தன் உணவை தினந்தோறும் அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். ஏழ்மையின் காரணமாக 7ஆம் வகுப்போடு அவர் தன்னுடைய படிப்பை விட வேண்டியதாயிற்று. மேலும் 12வது வயதில் தன்னுடைய நண்பர்களுக்கு உணவு தருவதற்காக தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி வீட்டு வேலையை பார்க்கத் தொடங்கினார். ஒரு நாள் அவருக்கு பயங்கரமான வயிற்று வலி வந்தது. அப்பொழுது கோட்டயம் மருத்துவக் கல்லூரியில் ஆபரேஷன் செய்வதற்காக அவர் அங்கு சேர்க்கப்பட்டிருந்தார். அது அவருடைய வாழ்க்கையின் திருப்புமுனையாகவும் அமைந்தது. நான் ராமச்சந்திரன்கிற ஒரு நோயாளி தரையில படுத்திருக்கிறத பார்த்தேன். அவர் ஒரு அனாதை, ரொம்ப பசியா இருந்தாரு. அதனால அவருக்கு எனக்கு பார்சல் பண்ணி வச்சிருந்த சாப்பாடை தந்துட்டேன். நான் ஏழை நோயாளிகளோட போராட்டங்களை பார்த்து நமக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு நாம அவங்கள போல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னேன். எனக்கு ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் நான் பிழைச்சிட்டேன். ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, என் கூட ஆப்ரேஷன் பண்ண ராமச்சந்திரன் இறந்து போயிட்டாரு. ஏழ்மையில் வாடிய PU தாமஸ் மருத்துவக் கல்லூரியில் ஏழை நோயாளிகளின் இந்த நிலைகளை பார்த்து அவர் மிகவும் கவலைப்பட்டார். ஆகையால் தன்னால் முடிந்த எல்லா வகையிலும் அவர்களுக்கு உதவி செய்ய தொடங்கினார். நான் தினமும் ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சேன். ஏழை நோயாளிகளுக்கு உதவி செய்ய பக்கத்து வீட்டுக்காரங்க அப்புறம் கிராமத்துக்காரங்க கிட்ட சாப்பாடு அப்புறம் தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டேன். மக்கள் என்னுடைய முயற்சிகளை பார்த்தாங்க. 20 வயசுல ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஒரு தற்காலிகமான வேலை கிடைச்சது. அதுல எனக்கு 20 ரூபாய் கிடைச்சது. நான் சர்ச்சில் ஜெபம் செஞ்சேன். கடைசியில மருத்துவ மாணவர்கள் எனக்கு சைக்கிள் வாங்கி தர பணத்தை சேர்த்தாங்க. ஒரு கூடையோட சாப்பாடு வாங்குறதுக்காக நான் அதை பயன்படுத்தினேன். அதோட ஹாஸ்பிட்டல்ல இருந்த நர்ஸ் ஸ்டாஃபுங்க கிட்ட அதிகமா சாப்பாடு கொண்டு வர சொல்லி அவங்க கையெழுத்து போடுற இடத்துலயே நான் பக்கெட்டை வச்சேன். அது மூலமா தினமும் 6 பக்கெட் சாப்பாடு ஏழை மக்களுக்கு என்னால் தர முடிஞ்சது. இந்த வேலையை செய்யறதுக்காக தேவன் எனக்கு என்னை விட நல்ல திறமையான படிச்சவங்களை தந்தாரு. டீம்ல இருந்த ஒரு உறுப்பினர் இந்த நோயாளிகளுக்காக வீடு கட்ட கம்மியான விலையில இடம் தானமா தந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க மன ரீதியா பாதிக்கப்பட்ட 44 பேரை இப்ப நவ்ஜீவன் ட்ரஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துக்கு நான் மாத்திட்டேன். இன்னைக்கு நாங்க 5 மாவட்டங்கள்ல ஏழை நோயாளிகளுக்கு சாப்பாடு தந்துகிட்டு இருக்கோம். மருந்து அப்புறம் மருத்துவத்துல நான் உதவி செய்யறோம். மேலும் சமுதாயத்துல அப்புறம் அவசியமான தேவைகளை ஏற்பாடு செஞ்சு தரோம். தினமும் 5000க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு தினமும் சரியான சாப்பாடு கிடைக்கணுங்கிறத உறுதிப்படுத்துறோம். அப்புறம் நாங்க 130 ஏழை நோயாளிகளுடைய குடும்பத்துக்கு மாசம் 3000 ரூபாய் வழங்குறோம். அவங்களுக்கு மளிகை பொருள், மருந்துகள், வாடகை வண்டிக்கான ஏற்பாடு செஞ்சு தரோம். இவ்விதமான மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவதுன்னு மத்தேயு 5:16 சொல்லுது. நீங்க நல்ல விஷயம் செய்யறப்ப மற்றவங்களும் அதை செய்ய அவங்களுக்கு நீங்க ஊக்கப்படுத்துறீங்க. மத்தேயு 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு சொல்லுது. தாமஸ் அவர்களின் பயணத்தில் தன்னோட மனைவிக்கும் தன்னோட பிள்ளைக்கும் அதிகமான சிரமங்களையும், குறிப்பாக அவர்களுடைய ஒரே ஒரு மகன் நோய்வாய்ப்பட்டு 8 வயதில் இறந்து போன போது சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அந்த நேரத்தில் தேவன் அவர்களுக்கு ஆதரவு தந்தார். என்னுடைய தேவன் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிருக்காருன்னு நான் நம்புறேன். ஜெபத்துல நான் தேவன் கிட்ட கேட்கறது இதுதான்: தேவனே, எனக்கு தயவும் ஆசீர்வாதமும் தாங்க. ஆண்டவருடைய அன்பு மாதிரி வேற எந்த அன்பும் கிடையாது. அவர் மாதிரி யாருமே மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு நம்முடைய குறைகள் தெரியும். அவர் அன்பு மற்றும் இரக்கம் நிறைந்தவர். என்னோட முயற்சி எப்போதுமே அவருக்கு பறந்து விரிந்த அன்பு மற்றும் அக்கறையோட கூட சமமா இருக்க முடியாதுன்னு நினைச்சு
நான் மனசுல ரொம்ப சோர்ந்து போறேன். என்னுடைய இந்த நிலைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி தாமஸ் சார், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நீங்கள் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கீங்க. நிறைய நோயாளிகளுக்கும் மாணவர்களுக்கும் நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கீங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. தாமஸ் சார் ஒரு அசாதாரணமான நபர் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம சாதாரண மனிதராக இருந்தாலும் தேவன் நம்ம கூட இணையும் போது நம்ம ஒரு அசாதாரண மனிதனாக நாம் மாறுகிறோம். தேவனுடைய வல்லமை நம்மை மாற்றுகிறது. இதை தான் அவர் பேசும்போது நம்மளால் பார்க்க முடியுது. இதே மாதிரி சாட்சியை நீங்கள் இன்னும் நிறைய மொழிகளில் பார்க்கணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பார்க்கலாம். அங்கே பிளேலிஸ்ட்டில் இதே மாதிரி நிறைய பாடல்கள் சாட்சிகள் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு இந்த கிறிஸ்மஸ்ல உங்க சில்ட்ரனுக்கும் கிராண்ட் சில்ட்ரனுக்கும் சிப்லிங்ஸ்க்கும் சூப்பர் புக் குட்டீஸ பரிசளியுங்க. சூப்பர் புக் மர்ச்சன்டைஸ்ல நீங்க வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு 25% ஆஃபர் கொடுக்கறாங்க. இப்பவே www.cbnindia.org ல ஷாப்பிங் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்க்கலாம். பல நேரங்களில் நமக்கு செய்யவே விருப்பமில்லாத காரியங்களை தேவன் செய்ய சொல்கிறார். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வியை கேட்டதற்காக மிக்க நன்றி. தேவன் நம்மை சில நேரத்தில் ஜெபிக்க சொல்கிறார், சில நேரங்களில் மன்னிக்க சொல்கிறார். ஆனால் ரெண்டுமே நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம கஷ்டமான நேரத்தில் மன்னிக்கணும், ஆண்டவரை நான் எப்படி மன்னிப்பேன்? ஜெபிக்கணும், ஆண்டவரை நான் எப்படி ஜெபிப்பேன்? நானே கஷ்டத்தில் இருக்கேன், நான் எப்படி ஜெபிப்பேன்? இப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. மற்றவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும், அதுவுமே நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ஆராதனை செய்வதை காட்டிலும், ஜெபிப்பதை காட்டிலும், நம்ம துதித்து பாடல்கள் பாடுவதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது சிறந்தது. அதுதான் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வார்த்தை. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்கு தேவன் கொடுத்த திறமைகளை நாம் பயன்படுத்த வேண்டும், அவருக்காக பயன்படுத்த வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். அதை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்திலும் இதே போன்ற கேள்விகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் நீங்கள் பதிவு செய்யலாம். ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்த்தோம். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனதை நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரங்களையும் திறமைகளையும் உங்களுக்காக நாங்கள் பயன்படுத்த உதவி செய்யுங்க. உமக்காக நாங்கள் ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க. மற்றவங்க எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் எங்களுடைய திறமைகளை நாங்கள் பயன்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க. அந்த மனதை நீங்கள் தாங்க கர்த்தாவே, அந்த வரத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்க கர்த்தாவே. நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் அதை எங்ககிட்ட எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் எங்களை மாற்றுங்கப்பா. உங்களுடைய வல்லமையால் எங்களை மாற்றுங்க. மீட்பர் இயேசு மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நமக்கு வல்லமையை தருகிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். 1 பேதுரு 4:10. உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க அப்படிங்கிறத இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. தேவன் உங்களுக்கு அந்த வல்லமையை தருவார். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிக்சன் மற்றும் தாமஸ் அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். நம்முடைய திறமைகளை நாம்
தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க. உங்களிடத்திலும் இதே போன்ற சாட்சிகள், பாடல்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு வழங்கலாம். அதுக்கு நீங்க எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. இதன் மூலமாக இது அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய நன்கொடைகளையும் இந்த வெப்சைட்டுக்கு நீங்க அனுப்பலாம். நாளைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் ஸ்ரீலங்காவை பார்க்க போகிறோம். அங்கிருந்து ஜீவனுள்ள சாட்சிகள், பாடல்கள் எல்லாவற்றையுமே பார்க்க போகிறோம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. God bless you.